和妖怪一脚踢开，要怎么登场才吃牌？时间太快，不想等待，不能重来。我原地觉醒，才明白要怎么拥有最痛快。一生所爱，一生期待，一世青睐。你处理失败，我的梦想，我的光荣已不存在。Take back my life, my golden sight. I give you everything, I have to fight the fight. 为爱寻求穿越怒海，这绝对是烈在燃烧的舞台。不怕跌入危险地带，只因你的爱存心无处不在。自成一派，任谁安排，为民主宰。I'll be ready, I'll be ready till you step in. எவ்வளவு கேள்வி கேட்டிருப்ப, இப்ப நீ பதில் சொல்லு. இங்கயா கடைசியா நீ காதல் கடிதம் யாருக்கு எழுதுன? ஹே சீக்கிரமா சொல்லு சொல்லு சீக்கிரம் சீக்கிரம் சொல்லு. சீக்கிரம் சொல்லு. என்னோட கடிதத்தை நான் யாருக்குன்னு சொல்லு. அது வந்து யாருக்குன்னா என்னோட வெள்ளைக்குட்டிக்கு தான். வெள்ளைக்குட்டின்னு எனக்கு தெரியும், ஆனா யார் அந்த வெள்ளைக்குட்டி அத தெளிவா சொல்லு. அத ஆமா. முதல்ல சொல்லு. ஆமா சொல்லு யார் அது? ஆமா சொல்லு, சீக்கிரமா சீக்கிரம் சொல்லு. சொல்லு. யாருங்கிறது ரெண்டாவது கேள்வி. முதல் கேள்விக்கு அவதான் பதில் சொல்லுவாங்க. என்ன அட, இது வேற. இவர் வேற. சரி அத அவளே சொல்லட்டும். சரி கொடுங்க. அடுத்து நான் தான். என்ன வேணாலும் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். நான் யோசிக்கிறேன். அதாவது பாய்கோய் அன்னைக்கு அந்த தெய்வீக மரத்துக்கு கீழே கயிறை நீங்க புடிச்சிட்டு இருக்கும்போது உங்களோட மனசுல எந்த பொண்ணு இருந்தா? சீக்கிரம் பதில் சொல்லுங்க, அது யாரு? அதத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாய்கு சீக்கிரம் சொல்லுங்க. எனக்கு எதிரில இருந்த பொண்ணுதான். நீதானா? என்ன ஏதாவது கேளுங்க. கேக்குறதுக்கு எதுவும் இல்லையா? அண்ணா நீ ரொம்ப கோவமா இருக்கன்னு நினைக்கிறேன். நீ வேணும்னா கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ. சரி, நான் போய் ஓய்வு எடுத்துக்கிறேன். இரு, உன்னை நான் கேள்வி கேட்கிறேன் யுங்ஷி. உனக்கு பிடிச்ச யாராவது இந்த இடத்துல இருக்காங்களா? இருக்காங்க. அதுக்கு என்ன? யாரு கேளு கேளு. நேத்து ராத்திரி குடிச்சிருந்தியா என்ன? அதுவும் நீ அவங்களோட குடிச்ச நாங்க கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டது உண்மையா? நீங்க அக்கா கூட சேர்ந்து குடிச்சீங்களா? அப்படின்னா இங்க உனக்கு பிடிச்சவங்க ஒருவேளை என்னாச்சுக்கா? போகாதீங்க, நில்லுங்க. அவங்க கோவமா போறாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பாத்துட்டு வரேன். ஹே யுவிங்னா, அக்கா நில்லுங்க. ஏய் இன்ஷி, ஏய் அவங்கள உனக்கு பிடிக்குமா? நானும் வரேன், நில்லுங்க. அக்கா நில்லுங்கக்கா. அக்கா
அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சு? என் மேல கோவமா இருக்கீங்களா? எதுக்காக இங்க வந்த? என் மேல கோவப்படாதீங்க. நான் அது விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? இங்க கழுதை எதுக்காக வருது? உதவி பண்ணுங்க, யாராவது இருக்கீங்களா? மாட்டிக்கிட்டேனே, யாராவது வந்து காப்பாத்துங்க. உங்களுக்கு என்னாச்சு? நல்ல வேளை நீங்களாவது வந்தீங்களே, என்ன காப்பாத்துங்க, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி சரி, நீங்க இருங்க, நான் உங்களை காப்பாத்துறேன். ஜாக்கிரதை. வாமா வாமா, சீக்கிரம் வாமா. அச்சோ, வேணாம் வராத, இத பத்தி உனக்கு எச்சரிக்கை மறந்துட்டேன், வேணாம். அச்சோ, மாட்டிக்கிட்டாளே. யூயிங்னா. ஜாக்கிரதையா தொங்கு. இதையே முன்னாடியே சொல்லலாம். சொல்லணும் தான் நினைச்சேன், ஆனா மறந்துட்டேன். அச்சோ, இன்னையோட என் கதை முடிஞ்சுது. உள்ள இழுக்குதே, காப்பாத்துங்க. எனக்கு கோவம் இல்ல, சந்தோஷமா தான் இருக்க. அதனால நீ எதையும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. என்கிட்ட நீ எல்லாத்தையும் தயக்கம் இல்லாம சொல்லலாம். புரியுதுல? நல்லா கேட்டுக்கோ. இப்ப நீ சொன்ன இந்த விஷயம் எப்பவும் நமக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வேற யாருக்கும் தெரியக்கூடாது. முக்கியமா யூயிங்னாக்க. ஒரு வேலைக்கு இதை பத்தி மட்டும் அவளுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சு, அப்புறம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. உதவி பண்ணுங்க, உதவி பண்ணுங்க, காப்பாத்துங்க. காலை இருக்குது, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. ஐயா, நீங்களாவது கையை கொடுத்து காப்பாத்துங்கய்யா, சீக்கிரம். நல்ல வேளை வந்துட்டீங்க. நான் இங்க இறந்து போயிடுவேன்னு பயந்துட்டேன். கை கொடு. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? கொடியை வெட்டி விடுங்க. என்னாச்சா? நீ நல்லா இருக்கல? நான் நல்லதா இருக்கேன். சரி, நீங்க அங்க சும்மா நின்னுகிட்டு இருந்தீங்க, ஏன் அவங்களை காப்பாத்தல? இல்ல இல்ல, இந்த கொடி ரொம்ப ஆபத்தானதா இருந்தது. அவங்க கிட்ட வந்தா அவங்களுக்கும் பெரிய ஆபத்தா இருக்கும். நீ சின்ன பொண்ணா இருக்க, தப்பு தப்பு. நீ எனக்கு தெய்வம். உனக்கு நான் தலை வணங்குறேன். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யற உங்க மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நன்றி, ரொம்ப ஆமா, நீ நன்றி. யாரு? இந்த நேரத்துல இங்க என்ன பண்ற? அட என்னங்க நீங்க, உயிர் பொழிச்ச என்கிட்ட இத்தனை கேள்வியா? நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீங்க எல்லாம் வாயடிச்சு போயிடுவீங்க. இந்த உலகம், மக்கள், இந்த பரந்த காடுகள், அப்புறமா இந்த காட்டுல இருக்கிற விலங்குகள், இது எல்லாமே எப்படி உருவாச்சுன்னு சொல்றதுல ஆள் இருந்து அக்கு வரைக்கும் எனக்கு அத்துப்படி. நான் சொல்லட்டுமா? நான் சொன்னது உங்க யார் காதுலயும் விழல? சரி விடுங்க, இதெல்லாம் சகஜத்திலே சகஜம். உங்களை மாதிரி சின்ன பொண்ணுங்களுக்கு இவ்வளவு பெருமை வாய்ந்த நகரத்தை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அவங்க ஒண்ணும் உங்களை அவமதிக்கிற எண்ணத்துல அப்படி சொல்லல. அது தப்பா எடுத்துக்காதீங்க பெரியவரே. நான் தப்பா எடுத்துக்கல. அது சரி, குழந்தைங்களா, இந்த பைய வாங்கிக்கங்க. இதுல என்னுடைய முகம் அச்சிடப்பட்டிருக்கு. வருங்காலத்துல உங்களுக்கு ஏன் மூலமா ஏதாவது உதவி ஆகணும்னா இந்த பைய எடுத்துக்கிட்டு என்கிட்ட வாங்க. நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதை நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். ரொம்ப நன்றி. இருக்கட்டும், பரவாயில்ல. சரி, நான் கிளம்புறேன். இருங்க, நீங்க கிளம்புறீங்களோ? ஆமா, எனக்கு அவசரமா ஒரு வேலையை முடிக்கணும். இல்லன்னா இந்த ராத்திரி நேரத்துல நான் எதுக்கு இந்த காட்டு வழியா போக போறேன்? அதுவும் இது உயிருக்கு ஆபத்து நிறைஞ்ச காடாச்சு இது. சரி சரி, நீங்க பாதுகாப்பா போங்க, நானும் அந்த பக்கமா போறேன். நான் பாதையை மாத்திட்டேன். இந்த பக்கம் தான் நான் போனோம். நான் போயிட்டு வரேன். சரி, வாய்ப்பு இருந்தா நாம அப்புறமா சந்திக்கலாம். என்ன உனக்கு உன்னையே பாத்துக்க தெரியல, அவரை காப்பாத்துறியா? கொஞ்சம் இருங்க. என்கிட்ட நீங்க எங்க வந்து பாக்கணும்னு சொல்லல.
சரி வா நம்ம திரும்ப போகலாம். வெள்ளக்குட்டி அக்கா நீங்களும் வாங்க வாங்க வாங்க. இங்க இருக்க நானும் ஆபத்துல இருந்து தப்பிச்சிட்டேன். என் கழுதி எனக்காக தயாரா இருக்கு. அந்த சின்ன பொண்ணு மட்டும் வரலனா எனக்கு அங்கேயே சமாதிதான். நான் குயிங் நான் கேன்சல்ல இருந்து வரேன். இது உங்க தலைவர் டேங்குக்கு வந்திருக்கிற கடிதம். எங்களை இங்க வர சொல்லிருந்தாங்க. நான் தான் இந்த பள்ளியோட தலைவன் சாங் ஜமிங். குரு உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பள்ளியில உலகத்தை பத்தி எல்லாமே இருக்கும். நீங்க இருக்கிறது குவாங்ஸியோட கோயில். கோயிலை தாண்டி நம்ம போனோம்னா அங்க கடை வீதி இருக்கும். இந்த கோயில்ல உலகத்தை பத்தின படங்களும் விவரங்களும் நாங்க வச்சிருக்கோம். இங்க நிறைய அறிவு சார்ந்த பொருட்கள் இருக்கு. இங்க நிறைய இடம் இருக்கு. இது குவாங்ஸி கோயில்னு சொல்றதுல தப்பே இல்ல. குருவே, விருந்தாளிங்க வந்துட்டாங்க. இது சன்மை கிட்ட இருந்து வந்த கடிதம். நன்றி. குருவே எல்லாரும் இங்க கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க. என் அழைப்பை ஏத்துக்கிட்டு வந்ததுக்கு நன்றி. சன்மைக்கு கொடுக்கறதுக்கு நானும் ஒரு பரிசு வச்சிருக்கேன். எல்லாரும் என்ன பின்தொடர்ந்து வாங்க. குருவே, எங்க மாணவர்கள் சில பேரை நான் அனுப்பி வைக்கிறேன். அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. எங்க மாணவர்கள்லாம் தற்காப்பு கலையை கத்துக்கிறவங்க. இந்த வேலையை செய்யறது அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். முன்னோர்கள் சொன்னது, சக்திய பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சிலத கடலுக்கும் அனுப்பியிருக்காங்க. கால மாற்றத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க இடத்தையும் மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க. குவாங்ஸி பள்ளிக்கூடத்தை கண்டுபிடிச்சதுல இருந்தே உலகத்தோட ஒரு சக்தி எங்க கிட்டதான் இருக்கு. நாங்க தான் பாதுகாக்கிறோம். இந்த கோவில்ல இருக்கிற கற்கள் எல்லாமே ரொம்ப சக்தி வாய்ந்தது. இது எல்லாத்துக்குமே மந்திர சக்தி இருக்கா? ஆனா இது எல்லாமே பார்க்க சாதாரண கல்லு மாதிரி தான் இருக்கு. இதுல எந்த மந்திர சக்தியும் தெரியலையே. இங்க இருக்கிறது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இடத்துல இதே மாதிரியான கற்கள் இருக்கு. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது எல்லாமே ஒவ்வொரு பள்ளியுடைய பாதுகாப்புல தான் இருக்கு. ஷாங்லுவான், அமைதியாரு. இந்த ஷ்வான்ஜி பள்ளிய ஷாங்லுவான் தான் பாதுகாக்குது. இது 1000 வருஷமா எங்களை பாதுகாப்பா வச்சிருக்க. இது யார் கூடவும் நெருங்கி பழகாத. புதுசா வந்தவங்க கிட்ட கொஞ்சம் கோவமா நடந்துக்கும். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல 2 பறவைகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா அந்த இன்னொரு பறவை எங்க இருக்கு? பல வருஷங்கள் முன்னாடி ஹுவாலி மக்கள் எங்க கிட்ட உதவி கேட்டு வந்தாங்க. முன்னோர்கள் அவங்க கிட்டதான் ஹுவாஃபாங்க கொடுத்திருக்காங்க. அதனால இங்க கேங்லுவான் மட்டும்தான் இருக்கா. இது மந்திர பாறையே தான். மந்திர கல்லுக்கு எல்லாமே தெரியுமா? அதுக்கு எல்லாமே தெரியும்னா எனக்கு வர கனவு பத்தியும் அதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்ல. நீ என்ன நினைக்கிறேங்கிறத இது உனக்கு சொல்லும். வறுத்த கோழி. யுவிங்னா, சாப்பிடறத தவிர வேற ஏதாவது தெரியுமா? வறுத்த கோழி. யாரும் பார்க்காதீங்க, 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 தயவு செஞ்சு பார்க்காதீங்க. வேண்டாம்.
இந்த மந்திரக்கல்ல தான் சாங்மேக்கு பரிசா கொடுக்கறேன். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் இதுல இருக்கா? நாங்க கேட்டதும் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க. இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ராத்திரி நேரத்துல உங்களால வேலை செய்ய முடியாது. உங்க அனுமதியோட இன்னைக்கு ராத்திரி நாங்க இங்க தங்கிக்கலாமா? தாராளமா. நாளைக்கு தான் எங்களோட விழா இருக்கு. மூத்தவர் குயின்லேண்ட், இந்த மந்திரக்கல் ரொம்ப முக்கியம். என்கிட்ட கொடுங்க, நான் வேணா சூஷனுக்கு எடுத்துட்டு போறேன். நீயோ? உண்மையாவா? மூத்தவர் பாயோட உதவி இருந்தா வழியில பாதுகாப்பா இருப்ப. சரி, இதை பாதுகாப்பா கொண்டு போக உனக்கு நான் உதவி பண்றேன். இதை எடுத்துக்கிட்ட நீங்க 2 பேரும் கிளம்புங்க. ஜாக்கிரதையா இரு. உன்னை சீக்கிரமே நான் பாக்குறேன். எல்லாரும் ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நல்லா ஓய்வு எடுத்துக்கங்க. ஜிம்மிங் உங்களுக்காக கோயில காத்துட்டு இருப்பாரு. நீங்க 2 பேருமே நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் இவங்களோட சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. சரி, சீக்கிரம் சீக்கிரம் போ. தயவு செஞ்சு அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. 330 நாட்கள் வெறுப்புல இருந்து தள்ளி இருந்தா, 440 நாட்கள் தனிமையில வேதனைப்பட்டுட்டு இருந்தா. என்னதான் எனக்கு இந்த உலகத்தை பத்தி தெரிஞ்சாலும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போன என்னோட மகன் எங்க இருக்கான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. விதின்னு ஒண்ணு இருக்கா, அது நமக்கு உதவுன்னு நான் காத்துட்டு இருக்கேன். எப்படியாவது அவன் திரும்பி வரணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. அவர் கண்டிப்பா உயிரோட தான் இருப்பாரு. மலையடி வாரத்துல எதுவும் இல்ல. அவனோட ஒரு எலும்பு கூட கிடைக்கல. நான் சொல்றது உனக்கு புரியுதில்ல? வாய்ப்பில்லை, இதுக்கு வாய்ப்பே இல்லை. உண்மைகள் கனவு காண்ற மாதிரி நம்மளால அது அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க முடியாது. உனக்கு தைரியம் ரொம்ப அதிகம். இவனுக்காக நீ அதை இழந்துடக்கூடாது. சரி, நாளைக்கு விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்னை வந்து தனியா சந்திக்கணும். நான் உனக்கு நிறைய விஷயங்களை சொல்றேன். ரொம்ப நன்றி. ஷாங்லுவான், அம்மா சொல்லியிருக்காங்க வாஃபிங்கும் ஷாங்லுவானும் மனதளவில் ஒன்று சேர்ந்திருக்கும். ஷாங்லுவான் இங்க இருக்கு, வாஃபிங் பனிக்கோவில இருக்கு. அங்க என்ன நடக்குதுன்னு என்னால பார்க்க முடியுமா? நெருப்பு ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு. இது எனக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. இப்ப பனிவால் இங்க இருக்கிறதால நெருப்பை கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
அண்ணா இங்னான், அண்ணா நீ எங்க போற? எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. நீ கவலைப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுறேன். எங்க போறேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? என்கிட்ட எங்க போறேன்னு சொன்னா உதவி செய்வல்ல. சரி, ஒரு உதவி பண்ணு. நான் எங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா ஏதாவது சொல்லி சமாளிச்சிரு. யுவிங்னான், எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. சரிண்ணா, நீ கிளம்ப, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன நம்பலாம். ஆனா நீ ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். அது மட்டும் இல்ல, சீக்கிரம் வரணும். வெள்ளக்குட்டியும் இங்க இல்ல, என் அண்ணனும் கிளம்பிட்டான். இங்க என் கூட கடைசியா யாருமே இல்லையே. என்ன தனியா இருக்க? குருவே, நீங்க இங்க என்ன பண்றீங்க? நீ நான் மறந்தே போயிட்டேன். உங்ககிட்ட குரு இந்த வாழை பத்தி கேட்க சொன்னாரு. பட்டாம்பூச்சிகளை பத்தி தானே? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சாதாரண ஆள் கிடையாது. வானத்துல தெரியற நட்சத்திரங்களை போலதான் உண்மைகளும் எப்படியும் வெளியே வந்துரும். இந்த உலகமே மந்திரத்தாலதான் இயங்குது. உன்கிட்ட இருக்கிற பட்டாம்பூச்சி பஞ்சபூத பட்டாம்பூச்சிகள்ல ஒண்ணு. தங்க பட்டாம்பூச்சி பிறக்கும் போது கண்டிப்பா இந்த உலகத்துல சில மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும். பள்ளத்தாக்குல வாழ் வரிசைக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் இது பிறந்துச்சு. ஏன்னா இது தங்க பட்டாம்பூச்சியோட ஒரு கடமை. மந்திரக்கல்லுக்கு ஆபத்து ஏற்பட்டா இது மறுபடியும் பிறந்து வரும். பஞ்சபூத பட்டாம்பூச்சிகளை இது பாதுகாக்கும். இதனால நீர் பட்டாம்பூச்சி, நெருப்பு பட்டாம்பூச்சி, அப்புறம் மரப்பட்டாம்பூச்சியும் பிறக்கும். இது எல்லாமே இயற்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் சொல்றது புரிஞ்சுதா? உன்னை பார்க்கும்போது எனக்கு ஜிங்கரை பாக்குற மாதிரி இருக்கு. உயிரோட இருந்திருந்தா உன் வயசுலதான் இருந்திருப்பா. அவளும் உன்ன மாதிரியே தான். யார் அவங்க? அவங்க உங்களோட பொண்ணா? ஆமா. நான் உன்னை கட்டி பிடிச்சுக்கவா? அவ என்னைக்கும் ஆகாயத்துல இருக்கிற நட்சத்திரங்கள்ல ஒருத்தியா பிரகாசமா இருக்க ஆசைப்படுறேன். ஆகாயத்துல அவ நட்சத்திரங்கள்ல ஒருத்தியா இருந்தாலும் என் கண்ணுக்கு அவ தெரிஞ்சிருவா. அவ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி. பார்த்தல்ல, நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். அம்மா, இங்ஷி, எதுக்காக இங்க வந்த? குரு ஜாங் சேக்க போக சொன்னாரு. நான் அங்க இருந்தா வரேன். அம்மா, நெருப்பை கட்டுப்படுத்துற வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம விழாவுக்கான அழைப்பை ஏத்துக்கிட்டு இவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்ததுல எனக்கு பெருமையாவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கா. குருவி, டாங்ஸின்னு ஒரு பொண்ணு உங்களை பார்க்க வாசல்ல காத்துட்டு இருக்கா. போலாம்.
யாரா இருக்கும்? ஒண்ணும் புரியலையே. மா, நான் திரும்ப வந்துட்டேன். ஜியார், 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 எப்படி இருக்க? உனக்கு எங்கெல்லாம் தேன்னு தெரியுமா? ஒரு வழியா நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட. இப்படி நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். முன்னாடியே எனக்கு இது தோணுச்சு. ஆனா என்ன கொல்றது என் பொண்ணாவே இருக்கும் நான் எதிர்பார்க்கல. நான் சொல்றது கேளுங்க. சிங்கார யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, புரியுதா? ஆனா உங்களுக்கு என்ன பண்ணிருக்கா? ஒரு குருவா நான் உனக்கு கொடுக்கிற ஆணை இது. இங்க என்ன நடந்தாலும் சரி, அவளை ஒண்ணும் செய்யக்கூடாது. இது அவ தெரிஞ்சு பண்ணல. சொல்றது புரியுதா? புரியுது குருவே. குருவே, உங்களுக்கு என்ன ஆச்சு? வேங்கா, ஞாபகம் வச்சுக்கோ. சில நேரம் நீ எதுக்காக காத்துட்டு இருக்கியோ அது உனக்கான தேவையா கண்டிப்பா இருக்காது. சிங்கார், உன்னை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. நீ தைரியமா இரு. சிங்கார், மந்திர கள்ளா, இந்த வயசானவ ஒரு வழியா இறந்துட்டா. ஷாயஹோங், இது எல்லாத்துக்குமே நீதான் காரணமா? உன்னால என்ன பண்ண முடியும்? இந்த வயசானவ மட்டும் இறந்து போகலன்னா இந்த லியூ வாங் எனக்கு எப்படி கிடைக்கும்? ரொம்ப சுலபமா இவ இறந்து போயிட்டா. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? மந்திர பட்டாம்பூச்சி உங்ககிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அதை என்கிட்ட கொடுத்துருங்க. இன்னொரு முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன். கண்டிப்பா உங்க எல்லாரோடைய உயிரையும் எடுத்துருவேன். உன்ன சூஷன் கேங்ஸோ மாணவர்களான நாங்க உனக்கு என்னைக்கும் பயப்பட மாட்டோம். சந்தோஷம். அப்ப உங்க எல்லாருக்கும் மரணத்தை கொடுக்கறேன். இளவரசி, என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. உன் சொந்த அம்மாவை உன் கையால கொன்னது எப்படி இருந்துச்சு? இல்ல, எனக்கு யாரும் இல்லன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதான் உண்மை.
முன்னாடி அதுதான் உண்மை, ஆனா இப்ப அது உண்மை இல்லை. இளவரசி போய்யா, நீ உள்ள போய்யா. சரி, சொல்றது கேளு. வாங்க எல்லாரும் இந்த கடை வீதிக்கு போங்க, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் எல்லாரும் உள்ள போங்க, போங்க போங்க. அவ வெளியே இருக்கா. அவளுக்காக நீங்க சாக போறீங்களா? இல்ல, தங்க பட்டாம்பூச்சி உன்கிட்ட தான் இருக்கா? அதை என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்னை உயிரோட விடுறேன். அது நடக்காது. உனக்கு நான் பயப்படவும் மாட்டேன். அப்ப சரி, இந்த பனி உங்க எல்லாரையும் கூடிய சீக்கிரம் அழிச்சிரும். இதுல உறைஞ்சு போய் எல்லாரும் சாக போறீங்க. என்ன நடக்குதுங்க? அதுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன். இது இன்னைக்கு வினோதமா நடந்துக்குது. மந்திரக்கள் நகரும் போது கூட இந்த அளவுக்கு இல்ல. என்னாச்சு? ஏதோ மோசமா நடக்குது. வெளியே ஒரே சிகப்பா இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல. இன்னும் ஆபத்தில் இருக்கா. நான் கிளம்புறேன். அங்கே நில்ல. அவ கூட உன்னால தனியா சண்டை போட முடியாது. அவ ஆபத்துல இருக்கா. அவ என்னோட பொண்ணுதான். நீ கவலைப்படாத, அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இந்த இடம் ரொம்ப வலுவா இருக்கும். ஏன்னா பனியால உருவாகி இருக்கு. நமக்குள்ள இருக்கிற தீ இங்க வேலை செய்யாது. இந்த நெருப்பை நம்ம அணைச்சோம்னா நமக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஷாங்லாங் வாங்ஃபிங் 2 பேரும் இணைஞ்சிருக்கீங்க. உங்க சக்தியை பயன்படுத்தி 2 இடத்துக்கு நம்மளால போக முடியும். அந்த நெருப்பை எதிர்க்கிறதுக்கு வாஃபிங் சக்தியை பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு உதவியா இருக்கும். பாரு, இது எவ்வளவு பெருசா இருக்கு. இதை நாம எடுத்துக்கலாம். அவ்வளோ பெருசா? இவ்வளோ பெரிய கோழியா? அப்பா அப்பா எந்திரிங்க, இங்க ஏதோ நடந்துகிட்டு இருக்கு. அப்பா எந்த பிரயோஜனமும் இல்ல. டேங் என்ன கூப்பிட்ட போது முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. ஆனா இது அவங்களோட கடைசி வார்த்தைன்னு நான் எதிர்பார்க்கல. நடக்க போற எல்லாமே அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு பெரிய ஆபத்து இந்த கல்லை தேடி வந்திருக்கு. ஷென்லாங் பள்ளி தனிமையில இருக்கு. ஆனா இப்போ அது தனிமையில இல்ல.
குருவே, தலைவரே, ஜூயிங் யூ மோசமான செய்தி. இங்நான் இப்பதான் நமக்கு செய்தி அனுப்புனாங்க. ஷாயாங் ஆன் எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சிட்டா. பனிப்பாறைகளுக்குள்ள அவங்க எல்லாரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன, யாருமே தப்பிக்கலையா? எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு இன்னும் தெரியல. அவ ரொம்ப சக்தி வாய்ந்தவளா இருக்கா. பூஃபன், இப்பவே அவங்களுக்கு போய் உதவி பண்ணு. சரி குருவே. குருவே, நானும் போறேன். கொஞ்சம் இரு. வேண்டாம், ராத்திரி தான் நீ வந்திருக்க. உனக்கு கண்டிப்பா ஓய்வு தேவை. ஆனா குருவே, குரு சொல்றதும் சரியாதான் இருக்கு. நீ அங்க போக வேண்டாம். அண்ணா, யுவிங் நான், உனக்கு ஒன்னும் ஆகலையே? எதுவும் ஆகல. அண்ணா, உனக்கு என்னாச்சு? டியாமிச்சன், இவனை கூட்டிட்டு உள்ள போங்க. சரி. பார்த்து ஜாக்கிரதை. போலாம். கதையை முடிக்கலாம். என்ன, என்னை குத்திடு. முடியாது. அது எப்படின்னா உங்களை கத்தியால குத்துவேன். நேரம் இல்ல. என்னோட வாழ்க்கை போற எதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். கடந்து வந்த 3 வருஷத்துல நீ எதையுமே ஒழுங்கா கத்துக்கல.
காத்துக்கிட்டு இருந்த வில்லு வந்துருச்சு.思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲动。看你闯入我的世界，让我毫无防备，就这样付出一切。我痛，心微微刺痛，是你放任爱游走，让我放纵。痛，心微微刺痛，是浪漫还是诱惑？我不敢追问你不言说。思绪因为你失控，陪我在夜里蠢蠢欲